இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. வரவேற்பறை நிகழ்ச்சியில் இந்தியாவில் விமான போக்குவரத்து துறையில் ஏவியேஷன் பிரிவில் செயல்பாடுகள் பற்றியும் அத்துறையின் மூலம் ஏற்படும் சமூக பொருளாதார மற்றும் வேலை வாய்ப்புகள் பற்றியும் பேசுகிறார் ஏவியேஷன் அனலிசிஸ்ட் திருச்சிராப்பள்ளி உபைதுல்லா அவர்கள். இசை முரசு எஃப்எம் இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய வரவேற்பறை நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது விமான போக்குவரத்து துறையில் ஏவியேஷன் என அழைக்கப்படுகிற விமான போக்குவரத்து நிர்வாகத்தின் கீழ் மிக குறிப்பாக இந்தியாவிலிருந்து விமான போக்குவரத்தை மேற்கொள்வதற்காக அரசு வெவ்வேறு நாடுகளோடு வெவ்வேறு நிறுவனங்களோடு ஏற்படுத்திக் கொள்கிற புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து ஆய்வு செய்து அதன் மதிப்பீடுகளை அரசுக்கும் நிறுவனத்திற்குமான இடைநிலையிலிருந்து அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கான ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய மிகச்சிறந்த ஆய்வு பணியை செய்த ஏவியேஷன் அனலிஸ்ட் என்னும் சிறப்பான பணியை வெற்றிகரமாக செய்த திருச்சிராப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த உபைதுல்லா அவர்களை நாம் இன்றைய வரவேற்பறை நிகழ்ச்சியில் சந்தித்து பேசியிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் ஏவியேஷன் எனப்படுகிற இந்த துறை சர்வதேச அளவில் வளர்ந்து வருகிற ஒரு பிரம்மாண்டமான துறையாக வெளியே நம்மோடு சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இந்த துறையினுடைய எதிர்காலம் குறித்தும் இந்த துறையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறித்தும் குறிப்பாக இப்போது உருவாகி வரக்கூடிய இளைஞர்கள் இந்த ஏவியேஷன் துறையில் என்னென்ன மாதிரியான பணியிடங்களுக்கு செல்ல முடியும், இந்த பணியிடங்களுக்கு செல்வதற்காக என்ன மாதிரியாக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதற்கான வழிமுறைகள் என்ன என்பது குறித்த ஒரு விரிவான உரையாடலை நம்மோடு நிகழ்த்தி இருக்கிறோம். அந்த வகையில் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய ஏவியேஷன் அனலிஸ்ட் திரு உபைதுல்லா அவர்களை நம் அனைவர் சார்பிலும் அன்போடு வரவேற்றுக் கொள்ளும். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலேயே ஒரு அரிய துறையில் மிகச்சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆளுமையாக உங்களை நாங்கள் அறிகிறோம். அந்த வகையில் உங்கள் பணி போற்றுதலுக்கும் பாராட்டுக்குரியது. உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசை முரசு நேயர்கள் சார்பில் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். தொடர்ந்து இந்த துறை பற்றி விரிவாக பேசுவோம். அதுக்கு முன்னால் உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய கல்வி, உங்களுடைய குடும்பம், இது குறித்த ஒரு அறிமுகத்தை சொல்லுங்க சார். இது அதாவது என்னுடைய சொந்த ஊர் அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் திருமலைப்பட்டி அப்படிங்கறது தான் என்னுடைய சொந்த ஊரு. இது உண்மையிலுமே நான் ஒரு விபத்து அடிப்படையில தான் நான் இந்த ஏவியேஷன் துறைக்குள்ள நான் வந்தேன். எப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் MBA ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு கோர்ஸ் அறிமுகப்படுத்தினாங்க. சரி, சும்மா வித்தியாசமா இருக்கே, நம்ம இதை படிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஆர்வத்துல நானும் என்னோட ஒரு உறவினர் ரஹமத்துல்லா அண்ணன், அவங்க இப்ப துபாயில இருக்காங்க. அப்பயும் அவங்க துபாயில தான் இருந்தாங்க. அப்ப இப்ப போய் சேர்றப்ப அந்த நம்மளுடைய ஆர்வம் காரணமா தான் இந்த படிப்பு மேல ஒரு பெரிய பிடிப்பு வந்தது. அப்ப நாங்க தான் 2வது செட்டு. அப்ப ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது, நல்ல ப்ராஜெக்ட் எதுவுமே இல்ல. இப்போ கோர்ஸ் டைரக்டர் எங்களை கூப்பிட்டு, ஓகே, டியூ டு யுவர் ஏஜென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஏதாவது நல்ல ஒர்த்தபிளான ப்ராஜெக்டா பண்ணா நம்ம பின்னாடி வரக்கூடிய அடுத்தடுத்த செட்டுக்கு அது ஒரு மாடல் ப்ராஜெக்டா வச்சுக்கலாம், ஏதாவது கொஞ்சம் நல்ல ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ இப்போ நிறைய இந்த சப்ஜெக்ட், அதாவது இந்த படிப்பு உண்மையிலுமே எனக்கு நிறைய அறிவு கிடைச்சதை நான் ஒத்துக்கணும். உதாரணமா பாத்தீங்கன்னா, அப்பதான் நான் மேனேஜ்மெண்ட் பிளிப்கோட்ல அந்த புக் நான் முழுசா படிக்கிறேன். நான் சின்ன பிள்ளையில இருக்கிறப்ப ஒரு தமிழ்வான் நாவல் எல்லாம் எப்படி நம்ம ஆர்வமா படிப்போம், மாதிரியான ஒரு அருமையான மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் பிளிப்கோட்ல எல்லா புக்குமே, HR மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கு, இந்த மாதிரிலாம் நல்ல மெட்டீரியல்ஸ். அப்புறம் இதெல்லாம் நம்மளுடைய அறிவு, இந்த புத்தகங்கள் மூலமாக கிடைக்கப்பட்ட அறிவு, நமக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள், இது எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணணும்ன்ற ஒரு தேடல் வந்துச்சு எனக்கு. அப்ப அது விஷயம் அப்பதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், இந்திய அரசு ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையேயும் ஒவ்வொரு மாதிரியான விமானத்துறை கமர்ஷியல் ஏவியேஷன் தொடர்பா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்கிற சப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறோம். அப்பதான் திருச்சி விமான நிலையம் இந்திய அளவுல வேகமா முன்னேறிட்டு வரக்கூடிய பன்னாட்டு விமான நிலையம், அதாவது இன்டர்நேஷனல் டிராபிக் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது எப்படி, ஏன் கம்பேர்டு இந்தியா பெரிய நாடு,
திருச்சியை விட பெரிய பெரிய ஊரான அம்ரித்சர், லக்னோ, ஜெய்ப்பூர், புனே, நாக்பூர் இந்த மாதிரி பெரிய ஊர்களை விட திருச்சியில வந்து இந்த பன்னாட்டு விமான போக்குவரத்து அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற எல்லாமே நம்ம ஆய்வு செய்யக்கூடிய ஒரு ஐடியாலஜி நமக்கு கிடைக்குது. அப்ப அதையே ஒரு ப்ராஜெக்டா நம்ம பண்ணிடுறோம். நம்ம அல்லாத அந்த ப்ராஜெக்ட் நல்ல சிறந்த ப்ராஜெக்ட், எங்களுக்கு நிறைய அதுல கிரெடிட்டுமே கிடைச்சிச்சு. நான் MBAல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிறதுக்கான காரணமே அந்த ப்ராஜெக்ட் தான். அப்ப அந்த மாதிரி அதுக்கப்புறமும் அதோட அப்படியே அந்த ஆர்வம் காரணமா அதை கண்டினியூ அதாவது படிப்போட இந்த போயிடக்கூடாதுன்னு நானா அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு இந்தியா துபாய் அக்ரிமெண்ட் என்ன, இந்தியா ஷார்ஜா அக்ரிமெண்ட் என்ன, இந்தியா சிங்கப்பூர் அக்ரிமெண்ட் என்ன, ஒரு ஓபன் ஸ்கை பாலிசினா என்ன, ஏசியான் அக்ரிமெண்ட்னா என்ன, இது நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப படிக்க நமக்கு அது மேல வந்து ஒரு பெரிய புரிதல் வருது. ஸோ அப்பதான் நம்ம ஒரு உண்மையுமே கண்டுபிடிக்கிறோம். என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இந்திய அரசு போட்ட விமானத்துறை சார்பான ஒப்பந்தங்கள்ல திருச்சி ஏர்போர்ட் வந்து எந்த ஒரு வளைகுடா நாடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் சேர்க்கப்படலைன்ற ஒரு விஷயத்தையே நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரி. அதிகமான போக்குவரத்து வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு இல்லையா? ஆமா, அது வந்து முழுக்க அப்பதான் நம்ம வந்து நம்மளுடைய ஏவியேஷனோட பேட்டர்னே நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது. அது ஓவராலா நம்ம சொன்னோம் அப்படின்னா, இந்த நம்ம தமிழ்நாடு அதாவது இந்தியாவுடைய 1/3 டிராபிக் வந்து தமிழ்நாடு, கேரளால மட்டுமே இருக்கு. நம்ம பேசுறது ஃபுல்லாவே இன்டர்நேஷனல் டிராபிக். ஓகே. இந்தியா அப்போ அதாவது இன்னும் சொல்ல போனா நம்ம இதை கேட்கக்கூடிய வாசகர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு உண்மை என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே 11வது பிசியஸ்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் திருச்சி தான். இந்தியாவில் 100கணக்கான ஏர்போர்ட் இருக்கும். மொத்தம் இன்னைக்கு லெவல்ல 28 ஏர்போர்ட்ல வந்து இன்டர்நேஷனல் ஆபரேஷன் இருக்கு. அதுல வந்து இந்தியாவோட 50% இன்டர்நேஷனல் டிராபிக்கா பாம்பே, டெல்லியே வச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இந்திய அளவுல ஒரு சாதாரண டயர் 2 ஏர்போர்ட், ஒரு 2ஆம் நிலை நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையம் திருச்சி. அது வந்து கடந்த வருடம் 1.5 மில்லியன் இன்டர்நேஷனல் பேசஞ்சரை கையாண்டிருக்கு அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? பட் அது ட்ரூ. ஏர்போர்ட் அந்த மாதிரி வந்து திருச்சி வந்து ஒரு வித்தியாசமான ஏர்போர்ட்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவிலேயே. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, அது வந்து மிகப்பெரிய நீண்ட நெடிய வரலாறா போயிடும். அவ்வளவும் நம்ம இங்க சொன்ன வாசகர்களுக்கு கண்டிப்பா போர் அடிக்கும். நம்ம சப்ஜெக்ட் விட்டு டைவர்ட் ஆயிடுவோம். இப்ப இந்த துறை வந்துட்டு நம்ம இப்போ பொருளாதார ரீதியா நமக்கு வந்து இது எப்படி வந்து முக்கியம், இது வந்து இன்றைய அளவுல இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை எப்படி கொடுக்குது அப்படின்ற கண்டென்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்றோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப அதாவது நம்பர் 1, அதாவது ஏவியேஷன் விமானத்துறை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருளாதார அளவுகோலா தான் எல்லா நாடுகள்லயுமே பார்க்கப்படுகிறது. ஒரு நாட்டோட விமானத்துறை நல்லா இருக்குன்னா அந்த நாடு பொருளாதாரத்துல நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா விமான சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு லார்ஜஸ்ட் ப்ராஜெக்ட் தான். அந்த ப்ராஜெக்டை செய்யறது அளவுக்கு அந்த நாட்டுக்கு வந்து பொருளாதார வலிமை இருக்கு அப்படின்னு அதை வச்சு எடுத்துக்கலாம் முக்கியமா. ஆமா, அதே மாதிரி விமான பயணம் அது எல்லாராலையும் மேற்கொள்ள முடியாது இல்லையா? சாதாரண மக்களால வெகுஜனத்தால மேற்கொள்ள முடியாது. ஸோ அப்ப விமான பயணம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த நாடு பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். சரி. அப்ப அது இப்போ ஒரு அதே மாதிரி எக்கனாமிக் கிரைசிஸ்னா முதல்ல அடி வாங்குற துறையும் ஏவியேஷன் செக்டார் தான். உடனே விமான பயணங்கள் குறையும், தாக்குப்படுத்தி குறையும். ஸோ அப்ப அது வந்து ஒரு அளவுகோல், ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தினுடைய அளவுகோலா தான் ஏவியேஷன் வந்து பார்க்கப்படுகிறது. இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உண்மையிலுமே அதாவது புள்ளி விவரங்கள் அடிப்படையில 1, 2, 3 சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி இந்தியா வந்து ஏவியேஷன்ல வந்து நம்பர் 1 தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து வேகமா வளர்ந்துட்டு தான் இருக்கு. ஓகே சார், இப்ப வந்து கடந்த 10 ஆண்டுகள்ல ஏவியேஷன் துறையினுடைய வளர்ச்சி விகிதாச்சாரமாக வெளியில வந்து எக்ஸ்போஸ் ஆகிறது அப்படின்னா கிட்டத்தட்ட ஏவியேஷன் சார்ந்த படிப்புகள் அதிகமாக கொண்டு வரப்பட்டிருக்கு, இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய தொடங்கப்பட்டிருக்கு, லாஜிஸ்டிக்ஸ் சார்ந்த நிறுவனங்கள், அதாவது விமானத்தை பயன்படுத்தி போக்குவரத்தை கொண்டு வரக்கூடிய விமான கார்கோ நிறுவனங்கள் அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டிங் அரசு சார்ந்தும் தனியார் நிறுவனங்கள் சார்ந்தும் நிறைய
மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இவை எல்லாமே இந்தியாவில் ஏவியேஷனுடைய வளர்ச்சியினால் ஏற்பட்ட வளர்ச்சி, இதனால் ஏற்பட்ட துணை வளர்ச்சி அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? இதைதான் நீங்க இந்தியாவினுடைய அல்லது எந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியும் விமான போக்குவரத்து வளர்ச்சி சிறப்பாக இருந்தால் அந்த நாடு பொருளாதார வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்று சொல்வதற்கு காரணமா? எப்படி இதை பார்க்க? இல்ல, இது ஒரு இன்டகிரேஷன் வச்சுக்கோங்களேன். ஒரு நாட்டுடைய பொருளாதாரமும் ஒரு நாட்டுடைய விமானத்துறையும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதுதான். அதாவது டைரக்ட் ப்ரொபோர்ஷனேட்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நேர்மறை. இப்போ பொருளாதார ரீதியா ஒரு நாடு வலுப்பெற்று வருது. ஸோ அப்போ அங்க ஏவியேஷன் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். அதாவது நீங்க என்ன கேட்க வரீங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகள்ல நிறைய அதிகமா வந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க. கரெக்ட், அது உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது 2000க்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவைகள் அதிகமாயிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் மக்களுடைய அஃபோர்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டு. போன ஜெனரேஷன்ல நம்ம தாத்தாக்கள் காலத்துல அவங்க ஃபிளைட்டே பார்த்திருக்க மாட்டாங்க. நம்ம அப்பாக்கள் காலத்துல துபாய்க்கோ குவைத்துக்கோ போறவங்க 2 வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. பாத்தீங்க அப்படின்னா அந்த துபாயில இருக்கவங்களாகட்டும் அல்லது சிங்கப்பூர்ல இருக்கவங்க அவங்களுடைய அவங்க பயன்படுத்தக்கூடிய ரேஷியோ அதிகமாயிருக்கு. வருஷத்துக்கு 2 தடவை வந்துட்டு போறது, 3 தடவை வந்துட்டு போறது. சிங்கப்பூர்ல இருக்கவங்க நினைச்சா திருச்சி வந்துட்டு போலாம், மெட்ராஸ் வந்துட்டு போலாம். அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்க 2 வருஷத்துக்கு குறைஞ்சு வரவே மாட்டாங்க. ஆமா, போன ஜெனரேஷன் 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போலாங்கிற அளவுக்கு அவங்களுடைய கிரேடும் அதிகரிச்சிருக்கு. கரெக்ட். இதுக்கு ஆமா போயிட்டு இருந்தவங்க இப்ப அங்க ஒரு டெக்னீஷியனா போறாங்க, அதிகாரியா போறாங்க, அட்வைசரா போறாங்க, பினான்சியல் சார்ந்த பொறுப்புக்கு போறாங்க. சோ கம்பெனி ரெலவெண்டா அவங்கள அனுப்பி வைக்குது. அதுக்கான டிக்கெட் ஃபேர் எக்ஸ்பென்சிவ் இதெல்லாம் போக்குவரத்துக்கு வரும்போது அவங்க அடிக்கடி போறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் போது விமான பயணத்துக்கான தேவையும் இயல்பாகவே அதிகரிக்கும். கரெக்டா சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா படிச்சுட்டாங்க. படிச்சுட்டு அவங்களுடைய தேடல்கள் உலகளாவுல இருக்கு. இப்போ நமக்கு முந்தின ஜெனரேஷனுக்கு நம்ம ஊர்ல நமக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல கல்ஃபை தாண்டியோ சவுத் ஈஸ்ட் ஏசியாவை தாண்டியோ வேற அமெரிக்காவிலயோ ஐரோப்பாவிலயோ இருக்கவங்க 1-2 பேர் தான். ஆனா இப்ப என்னுடைய ஊர் கிராமம் அங்கேயே பாத்தீங்கன்னா லண்டன்ல படிக்கிற பசங்களே ஒரு 14-15 பேர் இருக்காங்க. அப்ப நம்ம உலகளவுல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றோம். நம்ம தமிழர்களும் சரி, அதே மாதிரி மலையாளிகளும் சரி, உலகளவுல நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அப்ப தேவைகள் நமக்கு அதிகரிக்குது. இதனால விமானத்துறை வளர்ந்து வருது. அதுவும் இல்லாம நம்ம இந்தியால பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்திய மக்கள் தொகையில ஒரு 1% மக்கள் தான் விமானத்தையே வாழ்க்கையில பயன்படுத்துறவங்களா இருக்காங்க. பட் இது நம்மளுடைய டியூ டு இன்க்ரீசிங் அஃபோர்டபிலிட்டி, நம்ம மக்களுடைய பொருளாதார மேம்பாட்டின் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வருஷம் இந்த சதவீதம் அதிகரிச்சுக்கிட்டு தான் போகும். இனி குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்ப நிறைய மக்கள் இப்ப டைமோட முக்கியத்துவத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. HR வேல்யூ, ஹியூமன் ரிசோர்ஸ் உடைய வேல்யூ பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இப்ப யார் ஒருத்தருக்கு நேரம் முக்கியமோ, யார் ஒருத்தருக்கு அவங்களோட HR வேல்யூ முக்கியமோ, அவங்க ஒரு வேலையை எளிதா முடிக்கதான் பார்ப்பாங்க. அப்ப நமக்கு உள்நாட்டு அளவுலயும் சரி, வெளிநாட்டு அளவுலயும் சரி, நமக்கு தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்தியால நிறைய கம்பெனிஸ் வைண்டப் ஆயிட்டு போயிட்டு இருக்காங்க. ஜெட் ஏர்வேஸ் வைண்டப் ஆனது, ஏர் இந்தியா ஆனது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா திட்டமிடல் கோளாறுகள் தான். இந்த விமானத்துறையோட வளர்ச்சிக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அத நம்ம புறந்தள்ளிடலாம். ஜெட் ஏர்வேஸ் இந்திய விமானத்துறைக்கு ஒரு அளவுகோல் அல்ல. நான் ஒரு ஏவியேஷன் அனலிஸ்டா ஜெட் ஏர்வேஸ் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு தான் சொல்லுவேனே ஒழிய, அவங்க முறையான திட்டமிடல் இல்லாததுதான் காரணம். அதுவும் இல்லாம இதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்தியாவுல எந்த ஒரு ஏர்லைன் தமிழ்நாட்டையும் கேரளாவையும் இக்னோர் பண்றாங்களோ அவங்க அடுத்த நிலைக்கு போனதா சரித்திரமே இல்லை. இது செப்பரேட் சப்ஜெக்ட். அப்ப என்ன ஆகுதுன்னா, வளர்ச்சி அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்தியால மொத்தமே 150 ஏர்கிராஃப்ட் தான் இருக்கும். இன்றைய லெவல்ல பாத்தீங்கன்னா அது 400 தாண்டி போயிடுச்சு. சின்ன சின்ன நிறுவனங்கள் நிறைய நிறுவனங்கள் வராங்க போறாங்க. பட் ஆனா இப்ப கொஞ்சம் சில வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் அப்படின்ற அடிப்படையில நிறைய சஸ்டைனபிள் ஆயிட்டு தான் இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது, நமக்கு இது ரிலேட்டடா ஒரு 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 கமர்ஷியல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு பிளைட்டுக்கு என்னென்ன தேவைப்படும், முதல்ல அதை இறங்கி ஏறுறதுக்கு ஏர்போர்ட் தேவைப்படும். அதுக்கு வழிகாட்டுறதுக்கு கம்யூனிகேஷன் தேவைப்படும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏர் டிராபிக் தேவைப்படும். ஒரு பிளைட் ஒரு ஏர்போர்ட்டுக்கு இறங்கிடுது அப்படின்னா என்ன, பேசஞ்சரை இறக்கி சேஃபா கொண்டு அவங்கள வெளியேற்றுறதுக்கான உதவிகள். இப்ப அந்த கிரவுண்ட் ஹேண்ட்லிங் தேவைப்படும்.
டெக்னிக்கலா ஒரு ஏர்கிராஃப்ட் இறங்கி ஏறிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம டெக்னிக்கலா பார்க்கணும். இப்போ அந்த ஏர்கிராஃப்டுக்கான அதுக்கு உண்டான டெக்னிக்கல் மேனேஜ்மெண்ட், என்ஜினியரிங், மெயின்டெனன்ஸ். அப்ப இது ரிலேட்டடான எம்ஆர்ஓனா மெயின்டெனன்ஸ், ரிப்பேர், ஓவரால். நம்ம அந்த காலத்துல ஒரு சைக்கிள் ஓவர் ஆயில் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி வந்து விமானத்தை ஓவர் ஆயில் பண்ணக்கூடிய அந்த எம்ஆர்ஓ. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஹவுஸ் கீப்பிங், ஏர்போர்ட் ஹவுஸ் கீப்பிங், ஏர்கிராஃப்ட் ஹவுஸ் கீப்பிங். ஏன்னா ஒரு ஃபிளைட் வந்துருச்சு அப்படின்னா அந்த கழிவறைகளை சுத்தம் செய்யறது, இருக்கைகளை சுத்தம் செய்யறது, அந்த அதுல தேவையான கேட்டரிங் எல்லாம் ஏத்துறது. இப்போ அவங்க என்னென்ன மக்களுக்கு என்ன தேவை இருக்கு, அவங்க போய் நான் ஒரு 4 பேர் திருச்சியில இருந்து துபாய் போகணும்னா ஒரு 4.5 மணி நேரம் ஆகும். அப்ப அந்த பயணத்துக்கு இந்த மாதிரியான திட்டமிடல்கள், இந்த கேட்டரிங், இப்படி இது சார்பா. அதே மாதிரி அந்த கழிவை மேனேஜ் பண்றது எப்படி இருக்கு, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இந்த அதுக்கு உண்டான ஃபியூவல். அப்ப ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல், அதாவது நார்மல் பெட்ரோல் அது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மேல போக 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 -டிகிரிக்கு போயிடும் இல்லையா. அப்ப நம்ம ஏர்கிராஃப்ட் பறக்குது இல்ல, உங்களுக்கு 36 அடிக்கு மேல போயிடுச்சுன்னா அங்க வந்து குளிர் தான் இருக்கும். அப்ப வந்து ஃபியூவல் நார்மலா இருக்க சாதாரண பெட்ரோல் வந்து உறைஞ்சு போயிடும். அப்ப அங்க அந்த பெட்ரோல் உறையாம இருக்கிறதுக்கு தேவையான கலப்பு பொருட்கள்லாம் அதுல கலக்கப்படும். அது வந்து பெட்ரோல் கிடையாது, அது வந்து நம்மளுடைய புரிதல் அது பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பேர் வந்து ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல். ஸோ அப்போ அது ரிலேட்டடான இப்போ ஒவ்வொருத்தங்களுமே ஏடிஎஃப்னு சொல்லிட்டு தனியா வச்சிருப்பாங்க. இந்தியன் ஆயில், ஐஓசி, பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ரிலையன்ஸ், இவங்க எல்லாருமே வந்துட்டு ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல் யூனிட்டை தனியா வச்சிருப்பாங்க ஒவ்வொரு ஏர்போர்ட்லயும். ஸோ அது ரிலேட்டடான வேலை வாய்ப்புகள். இந்த பைலட்டை ஓட்டுறதுக்கு உண்டான பைலட்ஸ், குரூஸ் அவன் உள்ள. அதே மாதிரி ஏர்போர்ட்ல வந்து பயணிகளை கவனிக்கிறதுக்கு உண்டான சர்வீஸ் ஏஜென்சிஸ் அல்லது சர்வீஸ் ஹேண்ட்லர்ஸ். இப்படி வந்து பாத்தீங்கன்னா மல்டி டைமென்ஷன். இது எல்லாமே பேசஞ்சர் ரிலேட்டடா. கார்கோ அப்படின்னா அப்ப வந்து கார்கோ எக்ஸ்போர்ட்டரு, கார்கோ இம்போர்ட்டரு, இந்த அதுக்கு உண்டான கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஏஜென்ட், சிஹெச்எஸ், இப்படி வந்து இது வந்து ஒரு எண்ணில் அடங்கா துறைகள் வந்து இது கூட சம்பந்தப்பட்டு இருக்கு. அப்ப இதுக்கு தேவையான ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து நீங்க எப்படி சப்ளை பண்ணுவீங்க? அதுக்கு உண்டான ஒரு ஸ்கேர்சிட்டி இன்னுமே இருக்கு. நான் ஒரு ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்டா என்னால உறுதியா சொல்ல முடியும், ஒரு சில விமான நிறுவனங்களை தவிர ஈவன் மெட்ராஸ்லயே ஒரு நல்ல சேல்ஸ் டீமே கிடையாது. என்னால இதை உறுதியா சொல்ல முடியும். இதை வந்து மேபி அந்தந்த ஏர்லைன் ரிலேட்டட் சேல்ஸ் டீம் வந்து கேட்டுட்டு இருக்கலாம். நான் இந்த வார்த்தையை வாபஸே வாங்கல. ஒரு சில வெகு சில ஒரு 4-5 விமான நிறுவனங்களை தவிர மெட்ராஸ்லயே நல்ல சேல்ஸ் டீமே கிடையாது. அப்படியான சிக்கல் இருக்கு. அவங்க ஏவியேஷன் சேல்ஸ், ஏவியேஷன் மார்க்கெட்டிங், ஏவியேஷன் சேல்ஸே தெரியாம தான் பல ஜிஎஸ்எஸ் இருக்காங்க. பல ஏர்லைன் வந்து தடுமாறிட்டு இருக்காங்க. ஓகே, அப்ப வந்து இந்த விமான போக்குவரத்தில் வரக்கூடிய இழப்பு அப்படிங்கிறது இயற்கையான இழப்பு அல்ல. இது மாதிரியான சரியான மார்க்கெட்டிங் மெத்தடாலஜி அவங்கள்ட்ட இல்லாததுனால ஏற்படக்கூடிய இழப்பு, அல்லது ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இல்லாததுனால வரக்கூடிய இழப்பாகத்தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? கண்டிப்பா நிறைய விமான நிறுவனங்கள் வந்து அவங்களோட ப்ராடக்ட் வேல்யூ வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல. இப்ப உதாரணமா நான் ஒரு கேஸ் ஸ்டடி எடுக்கிறேனே, இதனால வந்து அந்த மக்கள் கோச்சிக்கிட்டாலும் சரி, ராயல் புருனே ஏர்லைன்ஸ் ஒரு அற்புதமான ஏர்லைன். அதாவது நீங்க அது வந்து உலகத்துல இருக்கக்கூடிய ஹலால் ஏர்லைன்ல வந்து அது ஒரு அருமையான ஏர்லைன். அது 100% அது ஹலால் ஏர்லைன். ஒரு அந்த ஈஜிப்ட் ஏர், ராயல் புருனே, இந்த மாதிரி உலகத்துல வந்து ஒரு 10 ஏர்லைன் தான் ஹலால் ஏர்லைன் வச்சுக்கோங்களேன். அந்த ஏர்லைன் வந்து மெட்ராஸுக்கு வந்து வாரத்துக்கு 3 சேவைகள் வழங்கிட்டு இருக்கு. அந்த ஏர்லைனுடைய அது மட்டும் இல்லாம அவங்க புருனேயை மையப்படுத்தி அவங்க வந்து நெட்வொர்க், அதாவது எப்படின்னா ஒருத்தர் மெட்ராஸ்ல இருந்து டோக்கியோ போறாருன்னா புருனேல மாறி டோக்கியோ போய்க்கலாம். அவர் எப்படி சிங்கப்பூர் போய், கோலாலம்பூர் போய், பேங்காக் போய் மாறி போறாரோ, ஹாங்காங் போய் மாறி போறாரோ, அது மாதிரி புருனே போயும் மாறி போய்க்கலாம். ஆனா இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கறது அந்த ராயல் புருனே ஏர்லைன்ஸ் நம்ம தமிழ் மக்கள்கிட்ட இன்னும் கொண்டு போய் முறையா சேர்க்கல. நிச்சயமான விஷயம் அது. அதனால பெரும்பாலும் இங்க இருந்து போறவங்க திருச்சி டு சிங்கப்பூர், சிங்கப்பூர் டு டோக்கியோ தான் பெரும்பாலும் போயிட்டு இருக்காங்க. ஆமா, திருச்சி டு சிங்கப்பூரோ, திருச்சி டு கோலாலம்பூரோ. அந்த கோலாலம்பூர் சிங்கப்பூர் வந்து ஹப்பா முன்னிலைப்படுத்தி அவங்க சக்சஸ் பண்ண மாதிரி ராயல் புருனே வந்து அவங்கள வந்து முன்னிலைப்படுத்தல. இன்னும் சொல்ல போனா நிறைய விமான பயனாளிகளுக்கு ராயல் புருனே ஏர்லைன்ஸ் மெட்ராஸுக்கு ஒரு வாரத்துக்கு 3 சர்வீஸ் ஃபிளை பண்றாங்கிறதே தெரியாது. அப்ப இந்த சர்வீஸ குடுக்கறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனம்
அது குறித்த ரிவ்யூஸ் வந்து செய்யாம இருக்கிறாங்க இல்லையா? இல்ல கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க, கண்டிப்பா, அதாவது கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரியான சேல்ஸ் பர்சனு, அது ஒரு சேனல், அது வந்து ஒரு பெரிய சேனல். அது ஒரு ஒரு சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மார்க்கெட்டிங்லாம் ஒரு பெரிய சேனல் தான். ஆனா அவங்க பணியை முறையா செய்யல. சோ முறை வந்து ரெண்டு வகையிலுமே ஒன்று பயணிப்பவர்களுக்கும் ஒரு ஒரு 100% ஹலாலான ஒரு விமான போக்குவரத்துல பயணிக்கிற ஒரு நிறைவு இருக்கும். அவங்களுக்கும் ஒரு பயணம் நிறைவாக போகிற போது பிசினஸ் ரீதியான ஒரு வளர்ச்சியும் கிடைக்கும். புர்னே டச் ஆகி போகும்போது அதனால ஏற்படக்கூடிய அனுபவங்கள், அனுபவம், அது ஒரு புதுவித அனுபவம். ஆமா ஆமா, இப்படியான பல விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. பட் அந்த விமான போக்குவரத்து பத்திய ஒரு முழுமையான நாலேஜ் நம்ம மக்களுக்கு கிடைக்காம போறது ஒரு முக்கியமான காரணம். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறவங்க ஒருவேளை இந்த பயணத்தை வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சுன்னா நேரடியாகவே அவங்க இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு சார்? இல்ல இப்ப அவங்க இப்ப இன்னைக்கு இருக்க இணைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விண்டோ ட்ரெஸ் தான் சொல்ல முடியும். என்னன்னா, நீங்க கூகுள்ல போயிட்டு ஒரு விஷயத்த வந்து தேடுறீங்க அப்படின்னா அதிகமா தேடப்பட்ட விஷயம் தான் முன்னாடி வந்து நிக்கும், கிடைக்கும். ஆமா. அப்ப அவன் என்ன, யாருக்குமே நேரம் இல்ல பொறுமையா உட்காந்து தேடி பார்த்து, அந்த அளவுக்கு எல்லாம் அவன் நேரம் இல்லாத உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற பட்சத்துல எந்த ஆப்ஷன் வந்து முன்னாடி இருக்கோ அதை எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து அடிபட்டு போயிடும். அப்ப என்ன பண்ணணும், விமான நிறுவனம் வந்து தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக நிறைய அந்த மாதிரி, இப்ப உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிசினஸ் டு பிசினஸ் மார்க்கெட்டிங், அந்த அந்த ஜிஎஸ்எஸ் வந்து டெடிகேட்டடா ஒவ்வொரு ஊர்லயும் போயிட்டு ஒரு ரோட் ஷோ அப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும். இப்ப நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, அவங்க அதாவது காஸ்ட் கட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்லைன் ஆபீஸே இல்ல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 30 விமான நிறுவனங்கள் வந்து மெட்ராஸுக்கு வந்து சர்வீஸ் பண்றாங்க இன்னைக்கு லெவலுக்கு. அதுல வந்து ஒரு 4-5 பேர் தான் வந்து ஆபீஸே வச்சிருக்காங்க, பாக்கி எல்லாமே ஆபீஸே வைக்கல. கேட்டோம் நாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது வந்து எல்லா விதத்திலயுமே வந்து திஸ் இஸ் ஆல்சோ மார்க்கெட்டிங்கிறதுமே வந்து ஒரு பொருளாதாரம் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் தான். ஒவ்வொன்றுக்கும் சந்தைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. நீங்க சந்தைப்படுத்தலைன்னா நீங்க எவ்வளவு கோடிக்கணக்கான ஒரு ஏர்கிராப்ட்ன்றது எல்லாம் வந்து ஒரு 1000 கோடி ஒரு வைட் பாடி ஏர்கிராப்டோட ரேட் இன்னைக்கு. அது நிறுவனம் மாறுபடும். ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய வேல்யூ அவங்களோட நெகோசியேஷனை பொறுத்து மாறுபடும். அது பெரிய ரொம்ப அந்த மாதிரி அவ்வளவு நீங்க இன்வெஸ்ட் பண்றவங்க அதை சந்தைப்படுத்துறதுல கோளாறு, அவங்களுக்கு அந்த அது மாதிரியான திறமைசாலிகள் இல்ல. ஓகே சார், இப்ப இன்னைக்கு வந்து இந்த துறையில புதுசா வரக்கூடிய இளைஞர்கள் இவங்களுக்கு வழிகாட்ட வேண்டியது நமக்கு முக்கியமான கடமையாக இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, நமக்கு அது பொறுப்பு, சமூக பொறுப்புணர்வு. அது நீங்க தமிழ்நாட்டில இருந்து வெறும் தமிழக ஏர்போர்ட் அல்லது சவுத்துல இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுகள் அளவுகளை மட்டும் இல்லாம உங்களுடைய அனுபவம், இந்த புரிந்துணர்வு துறையில் நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட இந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. பல ஏர்போர்ட், பல மாநிலங்களுடைய ஏர்போர்ட், பல மிகப்பெரிய விமான சேவை நிறுவனங்கள் உங்களை வந்து அழைச்சி உங்களுடைய வழிகாட்டுதல்ல இந்த ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக்கிறாங்க அல்லது அவங்களுடைய அந்த டிரான்ஸ்போர்டேஷன்ல இருக்கக்கூடிய கரெக்ஷன்ஸ் எல்லாம் சரி பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய தேவை வந்து இருக்கிற போது இது உங்களை போன்று அடையாளம் காணக்கூடியவர்கள், ஏன்னா இந்த துறையில எல்லாம் குறிப்பா நம்முடைய சிறுபான்மை முஸ்லிம் சமூகம் சார்ந்தவர்களுடைய அடையாளங்களை காண்பது என்பது விரல் விட்டு எண்ணிக்கூடக்கூடிய அளவுல தான் இருக்கு. இந்த துறைக்கான புதியவர்களை அடையாளம் காண்பது, அவர்களை வழிகாட்டுவது, அவர்களை என்ன மாதிரியான முயற்சிகளை இதை கொண்டு வரலாம், அவங்களுடைய லைஃப் எப்படி, ஃபியூச்சர் எப்படி இருக்காது அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. இல்ல அவங்க வந்து அதாவது நமக்கு வந்து விமானத்துறை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் அப்படின்னா பல்வேறு விதமான வேலைகள் இருக்கு. பல்வேறு விதமான வேலைகள் இருக்கு. தனக்கு வந்து அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சப்ஜெக்ட் வந்து பிடிக்கும். ஒரு சிலருக்கு அக்கௌண்ட்ஸ் பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு மார்க்கெட்டிங் பிடிக்கலாம், ஒரு சிலர் வந்து தொழில்நுட்ப ரீதியா அவங்க திறமைசாலிகளா இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் வசதி உள்ளவர்கள், வாய்ப்பு உள்ளவர்கள் பைலட் ஆகணும்ன்ற ஆசை வைக்கலாம். இதெல்லாம் இது எதுவுமே தப்பு கிடையாது. அதுக்கான முயற்சியில நம்ம கரெக்டான பாதையில போறோமா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப வந்து அதாவது அவங்க வந்து போறோமா வந்து அவங்க தேர்ந்தெடுத்துக்கணும். ஏன்னா இது ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து பட் ரொம்ப ரொம்ப பிரீஃபா சேனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒண்ணு வந்து
ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அது சார்ந்த வேலைகள். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்ல இருந்து நம்ம வருவோம். ஒரு ஏர்போர்ட் அப்படின்னா இந்தியாவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது நிறைய வகைப்பாடு உள்ள விமான நிலையங்கள் இருக்கு. அதாவது முழுக்க முழுக்க ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அந்த ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் அபெக்ஸ் பாடி. அவங்க தான் இந்தியாவுல உள்ள பெரும்பாலும் எல்லா விமான நிலையங்களையும் நிர்வகிக்கிறவங்க வந்து யாருன்னா ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவங்க யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனுக்கு கீழே வரக்கூடிய ஒரு விங்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது எல்லாமே இந்திய விமானத்துறையை கட்டுப்படுத்துறவங்க, அதாவது சட்டத்திட்டங்கள் ஏற்றவங்க, இயற்றிய சட்ட திட்டங்களை வந்து விமான நிறுவனங்களோ விமான நிலையங்களோ முறையா வந்து பின்பற்றுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பாடி தான் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் செக்ரட்டரி லெவல்ல ஒரு மினிஸ்டர் இருப்பாரு, அவரு கீழே ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க, அப்புறம் ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. ஒவ்வொன்றுத்துக்கையும் மல்டிபிள். ஸோ அப்ப அந்த ரிலேட்டட் ஜாப் எல்லாமே நீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் மூலியமா தான் எழுத முடியும். எது அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஐஏஎஸ் செக்ரட்டரிஸ், ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ், இது மாதிரியான எலிஜிபிலிட்டி இல்லையா? ஆமா, யூபிஎஸ்சிக்கு எனி டிகிரி எலிஜிபிலிட்டி தான். நீங்க ஒண்ணு அதுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் நீங்க அது ரிலேட்டடா பார்த்துட்டு அந்த அந்த நீங்க வந்து அதுக்கு அப்ளை பண்ணி எழுத வேண்டியதுதான். அதே மாதிரி டிஜிசிஏ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன்லயும் அந்த அவங்க அந்த வெப்சைட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா அது ரிலேட்டடா ரிப்பீட்டடா வந்து வேக்கண்ட் பப்ளிஷ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஓகேனா நம்ம எழுதி அப்ளை பண்ணிக்கலாம். இதை தாண்டி அதாவது அந்த ஒரு ஐஏஎஸ் லெவல் அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் இல்லாம அதை தாண்டி வெளியில வந்து சாதாரணமா அப்படின்னா அது வந்து முழுக்க ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி போயிட்டீங்கன்னா எல்லா டைப் ஜாபுமே வரும். ஆனா இதுல அதிகமான ரெக்ரூட்மெண்ட் வர்றது ஃபயர் தான். ஃபயர் அண்ட் சேஃப்டி இருக்கும் இல்லையா, அந்த ஃபயர் ஒரு சாதாரணமா ஒரு ஏர்போர்ட்ல வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல அதிகமான எம்ப்ளாயி எங்க இருப்பாங்கன்னா ஃபயர்ல தான் இருப்பாங்க. அந்த ஃபயர் அது நம்ம எளிதா நம்ம ரொம்ப நீங்க இதை வந்து நீங்க இப்ப உங்களுக்கு 100% இந்த தகவல் வந்து புது தகவலா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத ஒரு பதிலாகவும் இருக்கும். ஏன்னா இப்ப ஃபயர் அண்ட் சேஃப்டி அப்படிங்கிற துறை வந்து நிறுவனங்கள்ல வந்து தனித்துவமா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது முக்கியமான தகவலா தெரியும். ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்குள்ளால ஃபயர் சர்வீஸ்க்கு அல்லது ஃபயர் அண்ட் சேஃப்டிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு, அதிகமான அப்பாயின்மெண்ட் அதுல செய்யப்படுறாங்க அப்படிங்கிற தகவல் உண்மையிலே ஒரு புது தகவல். ஆமா, ஏர்போர்ட்டுக்குள்ள கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கும், உங்களுக்கு அக்கவுண்ட்ஸ் இருக்கும், ஏர் டிராபிக், இப்படி பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதுல வந்து எந்த டிபார்ட்மெண்ட்ல அதிகமான மக்கள் பணிபுரிவாங்க அப்படின்னா ஃபயர் தான். ஏன்னா இப்ப திருச்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் செயல்படக்கூடிய ஏர்போர்ட். இப்ப இந்தியாவில் தமிழ்நாட்டுல வந்து மெட்ராஸ், திருச்சி, கோயம்புத்தூர் இந்த 3மே 24 மணி நேரமும் செயல்பாட்டுல இருக்கக்கூடிய விமான நிலையங்கள். அப்போ ஒவ்வொரு ஷிப்ட்லயும் அவ்வளவு பேருமே வந்து அந்த பணியில இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஃபயர் அண்ட் சேஃப்டி. அப்ப அது ரிலேட்டடா அப்ப நீங்க ஃபயர் அண்ட் சேஃப்டி படிச்சிருக்கீங்களா, அப்ப உங்களுக்கு எல்லாம் அப்ப இது ரிலேட்டடா நீங்க அப்ளை பண்ணலாம். அதிகமான ரெக்ரூட் வருஷத்துக்கு 2 தடவை எடுப்பாங்க. ஏன்னா ஒரு டீம் வந்து ரிட்டையர் ஆகி வெளியே போய்கிட்டே இருக்கும், அதிகமான மக்கள் இல்லையா, அப்ப அதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா இங்க வந்து நீங்க வேக்கண்ட் வைக்க முடியாதுல்ல. ஒரு ஆபீஸ்ல ஒரு கிளர்க் ரிட்டையர் ஆயிட்டா அடுத்த கிளர்க் வந்துட்டு அந்த வேலையை பார்த்துருவாரு. அவருக்கான மேன் பவர் ஊதியம் நிரப்ப ஆகணும். யாரும் இந்த சில விஷயங்கள்ல வந்து அந்த மேன் பவரை நீங்க இன்னொரு மேன் பவரை வச்சு ரீப்ளேஸோ அல்லது அட்ஜஸ்டோ பண்ண முடியாது. அப்போ ஒரு ஃபயர் அண்ட் சேஃப்டி ஒரு செக் பாயிண்ட் அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு, அதனால அந்த செக் பாயிண்ட் வேக்கண்டா வச்சிருக்க முடியுமா? அடுத்த பிளைட் மூவ்மெண்ட் அங்க ஆள் இருந்தே ஆகணுமே. அப்ப இது வந்து ஒரு அதிகமா வேலை வாய்ப்புள்ள ஒரு ஏரியா. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஏர் டிராபிக் கண்ட்ரோல். நீங்க ஏர் டிராபிக் கண்ட்ரோலை பத்தி ஒரு பெரிய கலந்துரையாடல் ஏற்கனவே நீங்க நடத்தி முடிச்சிருக்கோம். அந்த எக்ஸாமினேஷன் பற்றி அது எப்படி அந்த தேர்வு செய்யப்படுறாங்க அப்படிங்கறதெல்லாம் நடத்திருக்கோம். இசைமுரசுடைய Facebook பேஜ்ல ஏர்கிராஃப்ட் டிராபிக்
பணிக்கு தேர்வாகக்கூடிய முறைகள்ல சர்ச் பண்ணி கூட அந்த நிகழ்ச்சியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுலயும் இப்போ ஒரு அப்டேட் இருக்கு. என்னன்னா, நீங்க வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துறப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி என்ஜினியரிங் டிசிப்ளின்ல எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் அது எலிஜிபிளா வச்சிருந்திருப்பாங்க. இப்ப வந்து அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, எனி என்ஜினியரிங் டிசிப்ளின் அதுக்கு அப்ளை பண்ணலாம் நீங்க. இது ஒரு கூடுதல் தகவல். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் ரெண்டுமே ஒரு பேப்பர் லெவல்ல இருக்கணும் உங்களோட கோர்ஸ்ல. மேத்தமெட்டிக்ஸும் பிசிக்ஸும் அட்லீஸ்ட் வந்து ஒரு பேப்பர் லெவல்ல இருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான். இப்ப நீங்க பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சிருக்கீங்க, பிசிக்ஸ் பேப்பர் நீங்க எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா எலிஜிபிள். நீங்க வந்து கெமிஸ்ட்ரியே படிச்சிருக்கீங்க மேஜர், அதுல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் லெவல்ல எழுதிருக்கீங்கன்னா அதுவும் எலிஜிபிள் தான். அந்த மாதிரி வந்து கூடுதல் சலுகைகள் கொடுத்ததுனால இப்போ அதிகமான மக்களுக்கு போய் சேர்ற அளவுக்கு கிடைச்சது. ஆமா. ஏன்னா ஒரு ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமான ரெஸ்பான்சிபிள் உள்ள ஒரு ஜாப் வந்து ஏர் டிராபிக் கண்ட்ரோல். ஈவன் ஒரு பைலட்டு ஏர் டிராபிக் கண்ட்ரோலருடைய பர்மிஷன் இல்லாம அந்த பிளைட்டை வந்து ஒரு இன்ச்சு கூட நகர்த்திட முடியாது. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கும் பைலட்டை விட அதிக பவர் அவர் கையில தான் இருக்கு, கண்ட்ரோலர் அவர் கையில தான் இருக்கு. பைலட் நீங்க அந்த ஏர்கிராஃப்ட பேட் நம்பர் 4ல ஹோல்டு பண்ணுனா பண்ணிதான் ஆகணும். பைலட் ரீசன் எல்லாம் கேட்க கூடாது. அது மட்டும் இல்ல, ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட், அதாவது ஒரு ரிட்டையர்மெண்ட்னு ஒண்ணு இல்லாத வேலை வந்து பைலட் ஜாப் எப்படி ரிட்டையர்மெண்ட் இல்லாத ஒரு வேலையோ அது மாதிரி ஏர் டிராபிக்கும் ரிட்டையர்மெண்ட் இல்லாத ஒரு ஜாப் தான். நீங்க அரசுனுடைய மத்திய அரசுடைய வழிகாட்டுதல் படி நீங்க 60 வயசுல பணி ஓய்வு பெற்றாலும் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நீங்க உலகம் ஃபுல்லா நீங்க ஜாப் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஏடிசி. சில கண்ட்ரிகள்லாம் வந்து உங்களால பிசிக்கலா முடியும்னா நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க. சோ அந்த வகையில ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு போஸ்டிங் வரைக்கும் அதுல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, இதுல வந்து கண்ட்ரோலருக்கு வந்து ஒரு டைரக்ட் எக்ஸாம் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன தேர்வு பணிகளங்கள் இருக்கு இல்லையா, இந்த இடங்கள்லாம் வந்து கூட தேர்வு மூலமா நிரப்பப்படுதா இல்ல டைரக்ட் இன்டர்வியூ மூலமா நிரப்பப்படுதா? இல்ல, எல்லாமே தேர்வு தான். எல்லாமே தேர்வு. டைரக்ட் இன்டர்வியூன்னு ஒண்ணு கிடையாது. ஓகே. எல்லாமே தேர்வு தான். இது இந்த தேர்வினுடைய அத்தாரிட்டி வந்து யூபிஎஸ்சி தானே? ஆமா, எல்லாம் இது வந்து இல்ல அதாவது இது வந்து ஏர் டிராபிக் கண்ட்ரோல் தனியா எக்ஸாம் நடத்துவாங்க. அந்த அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், அதே மாதிரி ஒரு சில பணிகள் வந்து ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும். அதாவது பாத்தீங்கன்னா இது நீங்க நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க, அருமையா. அதாவது கொஞ்சம் நான் சப்ஜெக்ட் விட்டு வெளில போயிட்டு நான் திருப்பி சப்ஜெக்டுக்குள்ள வரேன். அதாவது ஏர்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு வித்தியாசமான துறை. இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னு இப்ப ஒரு பொதுப்பணித்துறைனா அவனுக்கு ஒரே மினிஸ்ட்ரி தான் இருப்பாங்க, பிடபிள்யூடி தான் இருக்கும். இப்ப நான் ஒரு நூலகம் அப்படின்னா அவங்க கல்வித்துறைக்கு கீழே வந்துருவாங்க. ஆனா விமான நிலையம் அப்படிங்கிறது அப்படி அல்ல. இதுல வந்து பல்வேறு துறைகள் சேர்ந்து ஒருங்கிணைந்து வேலை செய்யக்கூடிய ஒரு இடம் தான் விமானம். இந்த இடத்துலயே 3 மினிஸ்ட்ரி வந்துடுறாங்க இல்லையா. மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்துடுறாங்க, அவங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் கீழே ஒர்க் பண்றது. எமிகிரேஷன் அண்ட் இமிகிரேஷன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே ஒர்க் பண்றாங்க. கஸ்டம்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். இது இல்லாம இன்னும் நிறைய துறைகள் இருக்கு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளான் குவாரண்டைன் சொல்லுவாங்க, அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு கீழே வருவாங்க. சில பொருட்கள்லாம் நீங்க கடல் உயிரினங்கள் அந்த மாதிரிலாம் மரைன் ரிலேட்டட் எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்றப்ப அது அந்தந்த துறை சார்ந்த அமைச்சகத்தின் கீழே வரும். இப்படி வந்து பல்வேறு அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து வேலை பார்க்கக்கூடிய இடம் தான் வந்து ஏர்போர்ட். சிறப்பு சார். இப்ப இறுதியா ஒரு விஷயத்தோட நம்ம நிறைவுக்கு வந்துடலாம். இப்ப வந்து இத்தனை துறை சார்ந்து ஒரு ஒருங்கிணைந்த செயல்திறனாகத்தான் நம்ம ஒரு ஏர் சர்வீஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு விமானமும் இத்தனை துறைகளுடைய பங்களிப்போடு தான் பறந்துகிட்டு இருக்குங்கிறது தான் நீங்க சொல்ல வந்திருக்கிற மிக முக்கியமான ஒரு செய்தி. ஏன்னா ஒட்டுமொத்தமாவே டிரான்ஸ்போர்ட் மாதிரி ஒரு போக்குவரத்து துறை, ரயில்வே மாதிரி ஒரு தனித்துறை அப்படிங்கிற மாதிரி இல்லாம விமான போக்குவரத்தை ஒரு துறை கவனித்து கொண்டாலும் அதற்கு இத்தனை துறைகள் இருக்கிறது, இவ்வளவு பொறுப்பு மிக்க அதிகாரங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். முக்கியமா சொல்ல வந்தது மாதிரி இந்த துறைகளுக்கு வேலைக்காக ஆயத்தமாகும் நினைக்கிறவங்க இப்போ வந்து ஒரு ஏர் டிராபிக் கண்ட்ரோலராக போகணும் அப்படின்னா அப்படி ஒரு எக்ஸாம் எழுதுனா போதும், 2 டிகிரியா இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம். இதே மாதிரி இப்போ ஒரு கஸ்டம்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணும்
லாஜிஸ்டிக்ஸ்ல ஒர்க் பண்ணணும், இந்த துறை சார்ந்து ஈடுபாடு வரணும்னு நினைக்கிறவங்க. ஏன்னா பைலட் அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி பயணிக்கிற அளவுக்கு மற்ற துறைக்கு போகக்கூடியவங்க லட்சியத்தோட போறதில்ல, வேலை வாய்ப்பு கிடைக்குது போய் பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா பைலட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட போகக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி இந்த துறைகளுடைய வேலைகள் பத்தியும் அதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் பத்தியும் போதிய அளவுக்கு புரிதல் இல்லாததுனாலதான் இந்த துறைகளுக்கான அவேர்னஸ் கம்மியா இருக்குதோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இந்த இடங்களுக்கு வேலைக்கு போறதுக்கு சேர்ந்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான திறன்களை என்ன மாதிரியான தகுதிகளை வளர்த்து? மிக முக்கியமா உங்கள்கிட்ட வந்து ஒரு இளங்கலை டிகிரி, அதுக்கு அடுத்து முக்கியமா வந்து என்னன்னா உங்களுடைய ஆங்கில புலமை, அதுக்கு அடுத்து என்னன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது அந்த உங்கள்கிட்ட வந்து இயல்பாவே அது வரணும். நம்ம மக்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் வந்து எல்லாமே டிகிரி ஹோல்டர்ஸ் தான், அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இவங்க எங்க தப்பு பண்றாங்கன்னா அவங்களுடைய ஆங்கில புலமை அது நிறைய பேர் வந்து நம்ம ரெக்குயர்மெண்ட் லெவல்ல மீட் பண்ணல. அடுத்து அப்படி அவங்க இன்கேஸ் எஃபிஷியன்சி ஃப்ளூயன்சி இருந்தாலுமே ஆங்கிலத்துல அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியில ஃபெயில் ஆயிடுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டாலிட்டினா என்ன அப்படின்னா ரொம்ப நுணுக்கமான சப்ஜெக்ட், நம்ம இதை பத்தி ஒரு தனி செஷனை கூட வைக்கலாம். ஆனாலும் நான் வந்து ஒரு புரிதலுக்காக நான் சொல்றேன். அதாவது இப்போ நம்ம டீ கடையில போயிட்டு ஒரு டீ குடிக்கிறோம், ஒரு டீ மாஸ்டர்ட்ட ஒரு டீ ஆர்டர் பண்றோம், ஆனா ஒரு டீ போடுங்கண்ணே, இது நம்ம பேச்சு வழக்குல நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவரு டீ போட்டு வச்சிடுறாரு, வச்சுட்டு நம்ம அந்த டீ எடுத்துட்டு குடிக்கிறோம். இந்த இடத்துல அவரு நம்ம டீ போட்டு வச்சுட்டாரா, நம்ம போய் எடுக்கிறப்ப ஓகேண்ணே தேங்க்ஸ்ண்ணே, இதுதான் அடிப்படை நாகரிகம். நம்ம நமக்காக ஒரு டீ போட்டாருக்காக ஒரு நன்றி சொல்றதுங்கிறது ஒரு பண்பு. ஓகே தேங்க்ஸ். நீங்க அவருக்கு வந்து அவர் என்ன அவரோட அப்ப இந்த இடத்துல உளவியல் ரீதியா அந்த டீம் மாஸ்டர் வந்து குளிர்ந்து போயிருவாரு. ஓகே நம்ம அது ஆனா அவரோட கடமை தான் அவர் செய்யறாரு, நம்ம தேங்க்ஸ் சொல்லணும்ன்றது அங்க அவசியம் அல்ல. நிச்சயமா இருந்தாலும் அதை ஒரு பண்பாக உருவாக்கிக்கணும். அதே மாதிரி அதுதான் அதே மாதிரி நம்ம சில்லறை வாங்குறோம், சில்லறை இல்ல, அப்ப அந்த இடத்துல வந்து என்ன ஒரு சில்லறை கொடுக்குறாரு, நம்ம ஒரு டீ குடிச்சிட்டு 10 ரூபாய்க்கு 100 ரூபாய் தரோம், ஒரு 90 ரூபாய் சில்லறை கொடுக்குறாரு. பரவாயில்லண்ணே அண்ணே சிரமப்படுத்திட்டேன், என்கிட்ட வேற சில்லறை இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவர் உடனே அவரோட பதில் என்னவா இருக்கும், இல்ல தம்பி பரவாயில்ல இதனால என்ன இருந்தா கொடுக்க போறீங்க, என்கிட்ட இருந்தாலும் நான் கொடுக்க போறேன் பாரு. சோ ஒரு மனிதனை மாத்தக்கூடிய ஒரு விஷயம் அந்த இடத்துல என்னன்னா உங்களுடைய நாகரிகமும் பண்பும் தான், பணிவும் தான். இந்த பக்குவம் இல்ல. ஏர்லைன் ஹாஸ்பிட்டாலிட்டியில இது ரொம்ப அதிகமா தேவை. ஒரு நிறைய அது இது வந்து ஒரு செஷன்ல நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஒரு பேசஞ்சரே வராங்க, பேகேஜ் இருக்கு, அவங்க கூடுதல் சுமையோட வர எக்ஸ்ட்ரா இருக்கு, 3 கிலோ நான் அனுமதிக்க முடியாது சட்டப்படி, கொஞ்சம் ஏதாவது வாய்ப்பு இருந்தா குறைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னா அவனே யோசிக்காம நம்மள தொந்தரவு பண்ணாம போய் குறைச்சிக்கிட்டு வந்துருவாங்க. எக்ஸஸ் பேகேஜ் 3 கிலோ இருக்கு, அலோவ் பண்ண முடியாது. சரி, இது இந்த பேச்சு நாகரிகம் நம்ம மக்கள் கிட்ட குறைவுதான். இதை வந்து வெளிப்படையா நம்ம வந்து ஒத்துக்கணும். ஒரு விஷயம் என்னன்னா இந்த தன்மை ஒட்டுமொத்தமாகவே தமிழர்களிடம் இப்ப குறைவாகத்தான் இருக்குங்கிறது ஒரு குறைவாதான் இருக்கு. கண்டிப்பா அதுல இன்னும் இந்த தொலைக்கு வரக்கூடியவங்க இன்னும் அதிகமா ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப தம் மீது ஒரு பெரிய பொறுப்பு சுமத்தப்பட்டிருப்பது போலவும் அந்த பொறுப்பை தான் மிக துல்லியமா நிறைவேற்றுவது போலவுமான ஒரு மனநிலையில இந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை மிஸ் பண்ணிடுறாங்க. இது வந்து ரொம்ப அதாவது இது பொதுவாவே இந்த பணிவு வந்து இக்கால தலைமுறைகள்கிட்ட இல்ல. நாம இத பத்தி நம்ம கூடுதல் கவனம் செலுத்தல அப்படின்னா வரக்கூடிய தலைமுறையை நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் தலைமுறையா தான் நம்ம வளர்த்தி எடுப்போமே ஒழிய ஒரு பணிவான ஒபீடியன்டான தலைமுறையா நம்ம வளர்த்தி எடுக்க மாட்டோம். இதுல கூடுதல் கவனம் நம்ம செலுத்தணும். அந்த திறமைய வந்து ஒருத்தங்க யாரு வளர்த்திக்கிட்டு அந்த துறையில ஏன்னா இப்ப கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு ஜாப் ஒரு ஏர்போர்ட்ல ஒரு ஏர்லைன் ரிலேட்டடா. அப்ப அவங்க யாருக்கிட்ட வந்து இந்த பணிவும் நாவடக்கமும் இந்த புரிதலும் இருக்கோ ஏன்னா அவங்க வந்து வெகு விரைவில் வந்து அந்த ஒரு ஏர்லைனோட ஏர்போர்ட் மேனேஜர்ன்ற லெவலுக்கு வந்துடலாம்.
நீங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி சார்ந்து மட்டும் அங்க வேலை கிடையாது. ஒவ்வொரு ஏர்லைனுக்கும் இப்போ திருச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா, திருச்சியில வந்து ஏர் ஏஷியா, ஸ்கூட், ஸ்ரீலங்கன், மாலிண்டோ, அப்படி வேற பல்வேறுபட்ட வெளிநாட்டு விமான நிறுவனங்கள் சேவை வழங்குது. இப்போ வந்து ஸ்ரீலங்கன் அப்படின்னா ஸ்ரீலங்கனுக்கு ஒரு மேனேஜர் இருப்பாரு. உண்மையில் வேணா இந்த இடத்துல ரொம்ப பெருமையாவே நான் சொல்லுவேன், அந்த ஸ்ரீலங்கன் மேனேஜர் வந்து அவ்வளவு ஒரு பணிவான ஆள். அப்ப அவங்க எல்லாம் வந்து ஒரு கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிகியூட்டிவ் லெவல்ல இருந்துதான் அவங்க அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. படிப்படியான அப்ப என்ன, அதே மாதிரி நாளைக்கு வந்து ஒரு வெளிநாட்டு விமான நிறுவனம் புதுசா சேவை வழங்க வருது அப்படின்னா இவங்களுக்கான ஒர்க் அங்க அதிகம், இவங்களுக்கான வெயிட்டேஜ் அங்க அதிகம். அந்த மாதிரி அதுக்கு தகுந்தது மாதிரி நாம வளர்த்து கொள்ள வேண்டிய அடிப்படை. ஏன்னா இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ ஸ்கில்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம், என்னென்ன ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா, அடிப்படையா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ப்ராப்ளத்தை சொல்லி அதை நாம குறைச்சிக்கிட்டா இதுக்கான தேவை ஆட்டோமேட்டிக்கா பூர்த்தி ஆயிடும் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா இந்த துறைக்கு வரக்கூடிய இளைஞர்கள் அதுல கவனம் செலுத்தணும். இன்னும் உங்கள்கிட்ட பேசுவதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் சொல்வதற்கும் நிறைய செய்திகள் இருந்தாலும் நம்முடைய நிகழ்ச்சிக்கென்று ஒரு நேர எல்லை அப்படிங்கிறத அது காரணமாக வைத்து நாம தற்காலிகமாக இந்த அளவில் நம்முடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். இன்னொரு வாய்ப்பில் நாம் இன்னொரு விரிவான இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொரு துறையும் நம்ம எடுத்து தனித்தனியா விவாதிப்போம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய அறிவு நமக்கு பொறுப்புணர்வு அதிகம். நம்மள மாதிரி விஷயதாரிகளுக்கு, விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு பொறுப்புணர்வு அதிகம். நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு செஷனா நம்ம எடுத்து ஒரு பொதுவாதான் நம்ம இப்ப பேசியிருக்கோம். அடுத்த ஒவ்வொரு தடவையும் வந்து இப்போ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஜாபை மட்டும் எடுத்து ஒரு செஷன் வைப்போம், கிரவுண்ட் ஹேண்ட்லிங்கை மட்டும் எடுத்து ஒரு செஷன் வைப்போம், கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிகியூட்டிவ்ஸ் எடுத்து மட்டும் ஒரு செஷன் வைப்போம், கமர்ஷியல் மார்க்கெட்டிங் சேல்ஸை பத்தி மட்டும் எடுத்து ஒரு செஷன் வைப்போம். இது எல்லாத்துக்கும் மேல வந்து டெக்னீஷியன்ஸ் ஏஎம்இம்பாங்க, அவங்களோட ரோல் ரொம்ப பெரிய ரோல். அது ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ். அதுக்கான அது அநேகமா இந்தியாவிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு பரீட்சைனா நான் வந்து அந்த ஏஎம்இ எக்ஸாம் தான் சொல்லுவேன். 2 பேப்பர் தான், ஆனா 75% மார்க் எடுத்தாதான் நீங்க பாஸ். அந்த பொறுப்பும் அவ்வளவு முக்கியமான பொறுப்பு இல்லையா? இப்ப இன்னைக்கு சமீபத்துல இருக்கக்கூடிய அந்த விமான விபத்து சிக்கல்கள் எல்லாம் கூட இன்னைக்கு வரைக்கும் வேற என்ன தொழில்நுட்ப குறைபாடு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியலங்கிற ஒரு அளவுக்கான ஒரு சிக்கலை வெளியே. அந்த இடத்துக்கு வரக்கூடியவர்கள் அவ்வளவு நேர்த்தியானவர்களா இருக்கணுங்கிறதும் அவ்வளவு. அது மட்டுமல்ல இது வரைக்கும் இந்தியா மட்டுமல்ல, உலக விமானத்துறை வரலாற்றுல இது வரைக்கும் ஏற்பட்ட விமான விபத்துகளுக்கு 90% வந்து மனித தவறுகள் தான் காரணம். நிச்சயமா அதுதான் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம இதெல்லாம் இன்னொரு வாய்ப்பில் அடுத்தடுத்து விரிவாக பேசுவோம் சார். இந்த அளவில் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று குறிப்பா இந்த ஏவியேஷன் துறையில் உருவாகி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பற்றியும் அது செயல்படுகிற விதம் குறித்தும் தெளிவாக நம் நேர்களோடு உரையாடியமைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசைமுரசு நேர்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சார். ஜிசாக்கல்லா கண்டிப்பா வேற ஒரு நிகழ்ச்சியில் நம்ம வேறு தகவல்களோடு சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். நேர்களை நாம் இதுவரை வரவேற்பறை நிகழ்ச்சியில் ஏவியேஷன் துறையில் அனலிட்டிக்காக பணியாற்றி மிகச்சிறந்த அனுபவத்தை தன்னகத்தோடு மட்டுமல்லாமல் நம்முடைய அரசு சார்ந்தும் நிறுவனங்கள் சார்ந்தும் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி விமான போக்குவரத்திற்கு துணை செய்யக்கூடிய திரு உபைதுல்லா அவர்களை சந்தித்து பேசினோம். அவர்களுடைய உரையாடல் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்தில் தொடர இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்காக அவர்களுக்கு நன்றி சொல்லி தற்காலிகமாக நம் அனைவர் சார்பில் விடைபெற்றுக் கொள்கிறோம். நேர்களுக்கும் கேட்டு ரசித்தவர்களுக்கும் நன்றியும் சலாமும். அஸ்ஸலாமு அலைக்கும். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.